வணக்கம். நான் உங்கள் திராவிடர். 62 வயதில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அண்ணன் திருமா அவர்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். அண்ணன் அவர்களுடைய கடந்த கால பயணம், நிகழ்காலத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எதிர்காலத்தில் அவர் எதை நோக்கி பயணிக்கிறார் என்பதை எல்லோரும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதாவது ஒரு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் பொன்மொழிக்கு இணங்க மக்களை, அதாவது உழைக்கின்ற மக்களை, அதனுடைய இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர் கற்பி, அதாவது அவர் அவர்களை இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதியை ஒவ்வொரு நாளும் பேசிட்டு வரார். உனக்கான பயணம் இதுதான், உன்னுடைய அரசியல் இதுதான் என்று ஒரு ஆசானாக, வாத்தியாராக, பாம்பின்கால் பாம்பறியும் என்பது போல எந்த மொழியில் சொன்னால் அவர்களுக்கு புரியுமோ அந்த மொழியில் அவர் பேசி வருகிறார். அடுத்து பார்த்தோம்னா, அரசியல் தளத்தில், பார்லிமெண்ட்டில் அவர் பேசுகின்ற வார்த்தை இருக்குல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான தேவை என்ன, அரசியலுடைய நிலைப்பாடு என்ன, மக்களுடைய பிரச்சனை, எங்கேயுமே சமரசம் செய்து கொள்ளாமல் மக்களுக்காக ஒலிக்கின்ற குரலாக பார்லிமெண்ட்டில் அவர் ஒலிக்கிறார். அண்ணன் திருமா அவர்களுக்கு, அண்ணா, நான் உங்களோடு பக்கத்தில் நான் வந்தது கூட இல்லை, உங்களை தூரத்திலிருந்து ரசிக்கிறேன். நீங்கள் பேசுகிற பேச்சு, பார்லிமெண்ட்டில் பேசினாலும் சரி, பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் சரி, மக்கள் மத்தியில் போய் பேசினாலும் சரி, எங்கேயா நல்லது கெட்டது எந்த நிகழ்ச்சியானாலும் உங்களுடைய தொண்டர்களுடைய இல்லங்களில் நீங்கள் பங்கேற்று அங்கு நீங்கள் பேசுகின்ற வார்த்தை, இதையெல்லாம் நான் தூரத்திலிருந்து ரசிக்கிறேன். ஆகவே மேலும் மேலும் உங்கள் பணி தொடர வேண்டும். உழைக்கின்ற மக்களுக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்றதெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். குடும்பத்தை முழுமையாக துறந்து விட்டு எனக்கென்று உழைக்கின்ற மக்கள்தான் என் குடும்பம், எங்கெல்லாம் உழைக்கின்ற மக்கள் இருக்கிறார்களோ, அதாவது அவர்களை ஜாதி என்று அடையாளம் பார்க்காமல் உழைக்கின்ற மக்கள் என்கின்ற ஒரே பார்வையில் நீங்கள் பயணிக்கின்றீர்கள். உங்களை மனதார வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். மீண்டும் ஒரு முறை அதை தான் சொல்கிறேன். எனக்கு உங்களை வாழ்த்தக்கூடிய வயதில்லை. மேலும் மேலும் இந்த மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடானாலும் சரி, இந்திய பார்லிமெண்ட் ஆனாலும் சரி, எங்கெல்லாம் நீங்கள் பயணிக்கிறீர்களோ அங்கெல்லாம் இளைஞர்களை அணிதிரட்டி அவர்களை அரசியல்படுத்தி நல்வழி நடத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கு, உங்கள் பின்னால் நானும் தொடர்கிறேன். உங்கள் பேச்சை கவனிக்கிறேன். உங்களுடைய அந்த ஆக்கப்பூர்வமான அந்த செயல்பாடுகள், இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நேரில் நின்று பார்க்குறேன். மற்றவங்க சொல்கிறத விட நீங்கள் பேசுகிறத நான் நேரிலே கவனிக்கிறேன். உண்மையிலே புரட்சியாளர் அம்பேத்கரை பார்க்குற மாதிரி இருக்குது. அம்பேத்கரை நான் பார்க்கல, அம்பேத்கர் வடிவத்தில் உங்களை பார்க்கிறேன். மேலும் மேலும் உங்கள் பணி தொடரட்டும் என்று என் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.